அந்த தூதருடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்வதினால் நன்மை மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில வெள்ளிக்கிழமையில மிம்பர் படியில கால வைக்கும் போது ஆமீன்னு சொல்றாங்க. 2வது படியில கால வைக்கும் போதும் ஆமீன்னு சொல்றாங்க. 3வது படியில கால வைக்கும் போதும் ஆமீன்னு சொல்றாங்க. கீழே இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்கன்னே என்ன காரணம்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானா ஆமீன் சொல்லல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சொல்ல சொன்னார்கள், நான் சொன்னேன்றாங்க. 1வது படியில கால வைக்கும் போது பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்து யார் நல்ல முறையில் நடக்கவில்லையோ அவர் நாசமடையட்டும் துவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. 2வது படியில கால வைக்கும் போது யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தன் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு அமல் செய்யலையோ அவர் நாசமடையட்டும்னு துவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. 3வது படியில கால வைக்கும் போது யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீது நாசமடையட்டும்னு துவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. ஸலவாத்து சொல்வதினால் 10 முறை அருள், 10 முறை பாவ மன்னிப்பு, 10 முறை அந்தஸ்து கிடைப்பதை பெரிதாக நினைக்கக்கூடிய நாம